அவ்வளவு நான் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள கைதட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். சரி சொல்லுங்க, நீ என்னதான் சொல்றேன்னு பாக்குறேன். மயிலுக்கு ஏன் பெண்ணுடைய கஜா கஜா இருக்கு? ஏன் மயிலுக்கு அந்த வடிவம் இருக்கும் என்றால், எல்லா பறவைகளும் உடலுறவு கொள்ளும், மயில் உடலுறவு கொள்ளாது. ஆண் மயில்கள் தோகை விரித்து ஆடும், அதிலிருந்து உதிருமா விந்தணுக்கள் போன்ற ஒரு இது, அதை கொத்தி கொத்தி தின்றுதான் மயிலாகப்பட்டது கர்வம் குலைந்து கர்ப்பமடை. ஏன் அந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்க, முருகனுடைய வேல் அதே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அந்த வேல் சொன்னவனே அசாம் பாருங்க, என்னை காப்பாத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. முருகனுடைய வேலும் மயிலனுடைய தொகையில் உள்ள உருவமும் ஒரே போன்று இருப்பதனால் முருகனுக்கு வாகனம் மயில் மயில் மயில். அதெல்லாம் தெரியுமுங்க, நாங்கெல்லாம் அப்பயே படிச்சவங்க. வேற 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 எதை சொன்னாலும் கைதட்டு வரேன். சரிங்க, நல்ல விஷயம். ஏன் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? முருகப்பெருமானுடைய வாகனம் மயில். ஆமாங்க, முருகனை வச்சிருக்காரு. ஆமா. பெருமாள், பாட்டன் பெருமாள் கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணனுடைய தலையில மயில் இறக வச்சிருக்காருல்ல. ஆமா. அதற்கு காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய தலையிலே மயில் இறகுகள். அவன் சொல்ற அளவுக்கு உன் நடிப்பு நக்கனமா இருக்கு. உள்ளவோ ஒன்னும் சொல்ல மாட்டான் வங்காளினா எனக்கு எவ்வளவு அசிங்க எம்புட்டு சொல்லி கொடுத்தேன். அசிங்கப்படுத்துறியா? ஏய் சும்மா ரெண்டு பேரையும் நம்ம அடிக்க விடணும். அதான் நம்ம வேலையே. எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ வாட்டுக்கு எழுத்து விட்டு போயிருவ கண்டாலிமனே. சொல்றா ஏன்னா என்ன கேட்டியா? கிருஷ்ணபெருமானுடைய தலையில என்ன காரணமா இருக்கட்டும், தலையில அலங்கரிப்பது மயிலுடைய இறகு. ஆமாங்க. அவர் வைணவ கோத்திரம், எங்களுடைய கோத்திரம் உண்மைதான். உங்களுடைய சைவ கோத்திரத்துல முருகப்பெருமானுடைய வாகன மயில் இறகு அவர் பெருமாள் கிருஷ்ணர் ஏன் வச்சிருக்காரு? கிருஷ்ணர் கிரீடத்திலே எதற்காக மயில் இறக வைத்திருக்கிறார் என்றால், கிரீடம் தலையில வைத்திருக்கிறார் என்றால், அதான் ஊட கறந்து இழுத்து விட்டு போயிருவா. நம்ம மல்லு பாஞ்சு தெருவில் தெரியும். எதற்காக வைத்திருக்கிறார்? ஆரம்ப காலத்திலேயே கிருஷ்ணர் அப்படி வீதி உலா வரும் பொழுது சேவல் இறகு கிடைக்குமா என்று தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் கிடைக்கவில்லை. அதற்கப்புறம் கொஞ்சம் தள்ளி சென்று பார்த்த போது வாங்கோலி இறகாது கிடைக்குமான்னு பார்த்திருக்கிறார். அதுவும் கிடைக்கவில்லை. கிருஷ்ணர் மயிறு தேடி திருச்சாருங்கிற மாதிரி சொல்ல வர்றா. இருங்க சொல்றேன்ல சின்ன பையன். டேய் அவன் என்னடா சொல்லிருக்கான்? சேவலை தேடினாரா, அப்புறம் வான்கோழியை தேடி வர்றாரு. கிருஷ்ணர் உசுரோட இருக்கும்போது நீங்க பிறந்தீங்களா? அப்ப நாங்க பிறந்தவங்க, எங்களுக்கு எல்லாமே கதை சொல்லுது, புராணம் சொல்லுது. சரி, விஷயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? படிச்சிருப்பேன். அப்படியே முந்திக்கிட்டே இருக்கு. படிச்சிருந்தா பதில சொல்ல சொன்ன. நீ என்ன அவனுக்கு சொல்றா? மயில் இருக்கும்போது வாங்கோலி இருக்காதா? டேய் வாங்கோலி எல்லாம் அப்ப கிடையாது. சிட்டுக்குருவிய கூட சொல்லுவேன். சரி சொல்லு, என்னதான் நீ சொல்றேன்னு நான் பாக்குறேன். வாங்கோலி இறகும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கத்திலே அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடம் சென்றிருக்கிறார். சென்ற பொழுது அங்கே ஒரு கிளி குஞ்சு இறகு கிடைக்குமா என்று ஆவலோடு அலசி பார்த்திருக்கிறார். கோவம் வருதா இல்ல? என்ன அதுவும் கிடைக்கவில்லை. அதற்கப்புறமாகத்தான் அங்கே அவர் கண்ணை இழுச்சு விழித்து பார்க்கும் பொழுது அங்க கிடந்துச்சா ஒரு மயில் இறகு. அந்த மயில் இறகை எடுத்து தலையிலே வைத்தார். அன்றைய தினம் வைத்ததான் அந்த மயில் இறகு இன்று வரை அவருடைய தலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. 30 செகண்ட்ல கை தட்டுவாங்க. கிருஷ்ணனுடைய தந்தை அவர் நமக்கு தேவை கிடையாது. கிருஷ்ணனுடைய தந்தையெல்லாம் கேட்கல. இருங்க, கிருஷ்ணனுடைய தாய் யசோதை. கிருஷ்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. வெண்ணெய் அதிகமாக திம்பான் கிருஷ்ணன். தாய் யசோதை
மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். வனத்தில் மேய்ந்த மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாய் தண்ணி வைத்து கொண்டிருக்கிறாள். தாய் வருவதற்கு முன்னாடி இந்த வெண்ணெயை எப்படியாவது திருடி திங்க வேண்டும் என்று கிருஷ்ணன் கூரை மேலே ஏறி வெண்ணெயை எடுக்கும் பொழுது கிருஷ்ணன் தவறி விழுகிறான். விழுந்தா கிருஷ்ணனுக்கு அடிபட்டுறது. தாய் யசோதை ஓடி வருகிறார். பதில் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்ல இங்க கை தட்டுறாங்க என்ன கதை? இப்ப பாருங்க, கை தட்டு, ஊரே தட்டு பாருங்க. இடத்துக்கு வர்றீ, அதனால விழுந்த கிருஷ்ணனுக்கு அடிபட்டு குருதி வருகிறது. குருதி என்றார் ரத்தம். வருகின்ற பொழுது பின்னி எடுக்கிற தன் மகனுக்கு மருந்து போட யசோதை தேடுகிறாள். அங்கே ஒரு மயில் இறகு இருக்கிறது. அந்த மயில் இறகை எடுத்தால் வெள்ளி கிண்ணத்திலே மருந்துகளை குலைத்து தடவி அந்த காயம்பட்ட இடத்தை தடவி விட்டாள். அப்ப மயில் வாகனம் முருகனே, முருகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மச்சன உறவு, என் மச்சனனே வந்து எனக்கு மருந்து போட்டு காப்பாற்றி விட்டான் என்றதனால் இதை நான் என்றைக்கு விடமாட்டேன் என்று அந்த மயில் இறகை தன்னுடைய கிரீடத்தை வைத்தான் கிருஷ்ணன். நாசமா போச்சு போ. ஐயா சரியா சொல்லியிருக்க. என்ன உண்மையா? சும்மா கிடையாது. அப்புறம் நீ தெரியும், தெரியாமலாம் வரமாட்டான். ஒன்றும் சொல்லலடா உங்களை. வேற வேற எதை சொன்னாலும் கிட்டத்தட்ட நான் சந்திக்காத முழு முதற் கடவுள் அப்படின்னா யார சொல்லுவோம்? முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். விநாயக பெருமான். ஆமாங்க. இப்ப எல்லா கோயிலும் போய் கையெடுத்து வணங்கிட்டு ஆத்தா பரமேஸ்வரி முத்துமாரியம்மான்னு வணங்கிட்டு வர்றோம். ஆமாங்க. பிரகாரத்தை சுத்திட்டு வர்றோம். எடுத்தோடனே பரமேஸ்வரன் அந்த கராட்டம் தானே. நீ ஏன்டா அங்க போயிட்டு இருக்க? முத்துமாரியம்மன், ஈஸ்வரி, காளீஸ்வரி, சிவன் கோயிலுக்கு போறோம். பெருமாள் எல்லா கோயில்லையும் போனாலும் கையெடுத்து வணங்கிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்துருவான். ஆமா. ஆனா விநாயக பெருமான் பிள்ளையார் கோயில் நீ எங்கடா திருப்பி விட்டாங்க? பரமேஸ்வரி எங்க சின்னம்மாவை அப்படி சொல்லக்கூடாது. அம்மா எனக்கு தங்கச்சி பரமேஸ்வரி கராட்டம் அடி பிச்சுறான். அங்க போயிட்டாங்களா? சரிங்க. அப்ப எல்லா கோயிலும் போய் சாமி மட்டும் கையெடுத்து வணங்கிட்டு வாங்கிடுவான். சரி. பிள்ளையார் கோயிலுக்கு போனா மட்டும் ஆமா தன் தலையிலே கொட்டு போட்டு உக்கி போட்டுவதற்கான காரணம் என்ன? போறேன். அனைத்து ஆலயங்களிலும் சொல்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். நான் விராலிமல்ல போய் டீ சாப்பிட்டு 2 குட்டே வாங்கி. சரி நீங்க சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் அன்று தினமும் நடந்து வைப்பார்கள். ஒரு உலகத்துல எத்தனையோ தெய்வம் இருக்கு. காளியம்மன், மாரியம்மன், மறுபடியும் பரமேஸ்வரிக்கு வந்துருவாண்டா. அரே ஒரே அறதான் பல்லு உந்து மயிர் மேனே. விநாயகர் கோயிலுக்கு போனா பிள்ளையார் கோயில்ல போய் கொட்டு போட்டு தோப்பு கரணம் போடுறதுக்கான காரணம் அதுதானே சொல்ல வரேன். சொல்லுவாப்ல. விநாயகர் கோவிலிலே எதற்காக இப்படி கொட்டு போட்டு இப்படி தோப்பு கரணம் போடுகிறாங்க? அதான் விஷயம். அப்படி என்றால் அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இருக்கட்டும். அதுலயே ஒரு உண்மையான காரணத்தை உண்மையத்தான் மக்களுக்கு சொல்லணும். எதை சொன்னாலும் நச்சுன்னு உண்மையை சொல்லணும். சொல்லுங்க. இதுக்காவது ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் சொல்லுவாப்ல. ஒருவேளை சொல்லலனா அவர் வந்துருவாப்ல. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொன்ன சொல்லுவாப்லையா? சரி சொல்லவே இல்லை. ஓ மேல நம்பிக்கை வச்சிருக்காப்ல. நீ தெரியுது, அதெல்லாம் சொல்லிரு. சொல்லுங்க. அந்த வார ஓன் செட்டு சொல்லுங்க. பூரா நம்ம சொந்த வந்தா சும்மா கிடையாது. சரிங்க. அவர் என்ன நம்பிக்கை வச்சிருக்கியா? அவர் சொல்லிடுவாப்ல. சொல்லவா வேணாமாங்க? சொல்லுங்க. எதற்காக நீங்க சொல்லிடுவேங்கிற நம்பிக்கை ஊர் மக்கள் அனைவருக்கும் இருக்கு. நீங்க எப்படியா இருந்தாலும் சொல்ல வந்துருவியாங்கிற விஷயம். நீங்க அந்த இப்படி கொட்டி இப்படி முக்கி எதற்காக போடுறாங்கன்னா, ஆண்மகனாகப்பட்டவன் ஒருவன் 47 வயதாகி அவனுக்கு திருமணமாகாமலே இருந்து வாழ்ந்திருக்கிறான். அவ்வப்போது திடீர்னு அவனுக்கு ஒரு கப்ளிங் லைன் ஆயிருக்கு. லைன் ஆன போது அதை சைஸா தள்ளி கொண்டு போய் சந்தில வச்சு சாத்திட்டான். சாத்தின பொழுது அதை ஊர் மக்கள் எல்லாம் விழித்திருந்து பார்த்து விட்டாரு.
திரைப்பட ஓட்டினாங்க கோயில்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஊர் மக்கள் பார்த்த பொழுது அவர்களிடம் எப்படியாவது அதை மறைக்க வேண்டும் என்று இவன் அருகாமையிலே இருந்த அந்த விநாயகர் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறான். சென்று அந்த விநாயகரிடம் வேண்டி முக்கி ஓட்டிருக்கிறான். விநாயக பெருமானே, நான் செய்தது தவறுதான். என்ன செஞ்சா? கப்ளிங்க லைன் பண்ணிட்டேன். அதற்கு என்னை நீ மன்னித்து விடு. அதுக்காக நீ எந்திரிச்சு வந்து என்னை அடிக்க முடியாது. அடிக்கணும்னு உனக்கு என்ன தோணத்தான் செய்ய. நான் செஞ்ச தப்பு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு. அதற்காக நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன் விநாயகா. இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். எதுக்காக? என்ன செஞ்சா? அந்த கப்ளிங்க நோங்க மாட்டேன். உனக்கு யாரா வாத்தியார்? யாரா ஐயா மேந்தேன். எனக்கு வாத்தியாரு ஐயா மேந்தேன். ஐயா மேன்னா பாண்டி வரல என்ன அறியாதையா ஒண்ணு நீ சொல்ல, அவன் சொல்ல சொல்லிட்டு போ. அதான் இதை சொல்லி கொடுக்காதான்னு சொன்னா கேட்க மாட்டேன். நீ வேற சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஏதாவது விஷயத்தை. அவன் எங்க போயிருக்கான் பத்தியா? ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு வழிபாடு உண்டு, வணங்கு விதம் உண்டு. ஆனால் விநாயகர் ஆலயத்துக்கு சென்றால் அத்தனை மக்களும் எதற்காக உக்கி போடுகிறார்கள், எதற்காக மண்டையிலே தன் கையை வைத்து கொட்டுகிறாள் என்றால், எந்த ஒரு செயலை தொடங்கலானும் ஊனா சுழி என்பது பிள்ளையார் சுழி. அந்த பிள்ளையார் சுழி போன்று நானும் சுழி போன்று நடக்க வேண்டும் என்பதற்காக அறிவுக்கு உகந்தவன் விநாயகன். எந்த ஒரு பள்ளிக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் பாருங்க, முதலில் வணங்குவது விநாயகரை. ஏன்னா விநாயகர் அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் கொண்டவர். உமக்கு உள்ள அறிவுதனை எமக்கு மண்டையில் ஏத்து அப்படின்றதுக்காகத்தான் இப்படி கொட்டுவது. கொட்டிக்கிட்டு மண்டையில் ஏறின அறிவை உடம்பு பூரா செலுத்துவதுதான் இப்படி உக்கி போடுவது. கைதட்டலாம். அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் ஐயா நம்புறீங்களா? நான் வந்து சாதாரண என்ன தம்பி கைதட்டுறேன். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, ஒவ்வொரு ஆளுக்கு 200 ரூபா சம்பளம் கைதட்டுறதுக்கா. சரிங்க, நீங்க பேசின அத்தனையுமே நல்லதுக்காக நினைக்கிறிய, நல்ல விஷயம் நினைக்கிறீல? என்ன நான் என்னங்க தப்பா பேசுனேன்? என்னங்க எந்த நீதிபதி இவங்க அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க, சரியா சொன்னடா எம்கேஆர்னு. என்ன தம்பி தம்பி தப்பான ஒரு ஏன் தம்பி சொல்லிட்டேன்? தப்பான ஒரு இதற்கு பாண்டியன் பரிசளித்தார் மதுரையில. அது மாதிரி இருக்கு உங்க கதை. என்ன பாண்டியன் பரிசளிக்கவில்லை, இல்ல என்ன கேட்டாலும் அதுக்கு பரிசளித்தவன் பாண்டியன். ஒரு எடுத்துக்காட்டா உள்ள ஒரு கதையை சொல்லிடுறியா பத்தியா? அதுவே பெரிய விஷயம் தான். உண்மைதான். ஆனா நீ மட்டும் பேசாதடா. நீ எங்க கொண்டு போய் வச்சிருக்க தெரியுமா? எங்க? கப்ளிங்ல கொண்டு போய் சந்துக்குள்ள வச்சிருக்க. உன் கதை